ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் மாநகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவு கடவுள் இல்லை என்று சொல்லும் மேதைகளுக்கான பதிவு. அதே போல் இந்த டிவியில் இந்த வாக்குவாதம்லாம் நடக்கும். ஒரு பக்கம் கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஜோதிடர்கள்லாம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் அதுக்கான டாக்டர்ஸ்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம டிவியில் பார்க்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ டிவியில் இந்த மாதிரி நடக்கும்போது சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் ஜாதகம், ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துலேயே அத்தனை பேர் பிறந்திருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன ரஜினிகாந்த் மாதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. விஷயம் ஞானம் உள்ளவங்க. அது நம்ம ஜோதிடரும் கொஞ்சம் திணறுவாங்க. பட்டு விஷயம் அப்படி இல்லை. ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் அதே டயத்தில், அந்த செகண்ட் அவர் பிறந்த அதே டயத்தில் எத்தனை ஜாதகர் பிறந்திருக்காங்களோ அது வெளி உலகத்துக்கு அவரோட அந்த ஜாதகரோட பவர் வேணால் தெரியாமல் இருக்கலாமா தவிர, ஆனால் அதே ரஜினிகாந்த் சார் பிறந்த டயத்துக்கு பிறந்தவங்களோட ஜாதக அமைப்பு அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அதே திறமையோட சற்றும் குறையாமல் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் புகழில் தான் இருப்பாங்க. இவர் வெள்ளித்திரையில் இருக்கிறனால வெளிச்சத்திரையில் இருக்கிறனால இது வெளிச்சமாக தெரியுது. ரஜினி சார் மட்டும்தான் வெளிச்சமாக தெரிகிறாரு. போக்கஸ் பண்ணி பார்க்கப்படுது ரஜினி சாரை மட்டும். அதே ரஜினி சார் பிறந்த அதே நொடியில் பிறந்தவங்க, அதை ஒரு நொடி, ஒரு கண்ணுமைக்கும் நேரம் தவறாமல் பிறந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 100 பேருக்கு மேலே தான் பிறந்திருப்பாங்க. அதுக்கு மேலாம் பிறக்க முடியாது. அந்த மாதிரி அவர் பிறந்த ஜாதகத்தில் இந்த உலகத்தில் யாரோ பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க சார்ந்த துறையில் கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பாங்க, புகழின் உச்சியில் தான் இருப்பாங்க. பட் அவங்க வெளி உலகத்தில் தெரியாமல் இருக்கலாம். என்ன ரஜினி சாருங்கிறது வெள்ளித்திரையில் இருந்ததுனால உலகம் முழுக்க விளம்பரப்படுத்தப்படுறாரு, தெரியப்படுறாரு. ஆனால் அதே டயத்தில் பிறந்தவங்க விளம்பரம் இல்லாமல் அவங்கவுங்க ஆளுமைக்கு தகுந்த மாதிரி நல்ல புகழின் உச்சியில் தான் இருப்பாங்க. அது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களோட பிறந்தவர்கள் புகழின் உச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ரஜினி சார் மாதிரியே எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக வெள்ளித்திரையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு துறை இருக்கும். அந்த துறையில் அவங்க கண்டிப்பாக பட்டொலி வீசுகிற மாதிரி, பட்டோலி மின்ற மாதிரி மின்னிட்டு தான் இருப்பாங்க. இவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறனால நம்ம ரஜினி சாரை மட்டும் கான்செப்டாக எடுக்கிறோம் தவிர, தெரியாமல் அவரோட பிறந்த அதே டயத்தில் பிறந்தவங்களோட ஜாதக அமைப்பு உள்ளவங்களாம் ஒவ்வொரு துறை அவங்க சார்ந்த துறையில் பெரிய லெவலில் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதனால நம்ம அதெல்லாம் எடுத்துக்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல் நீங்கள் என்ன தான் டாக்டர் ஆகட்டும், ஒரு டாக்டர் ஒரு உயிரை உண்டு பண்ணுறாரு, எது வேணாலும் பண்ணட்டும். ஆனால் இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், அங்கே பாருங்கள், டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்காங்க, உயிரை காப்பாற்றுறாங்க, எல்லாம் ஓகே தான், அவங்கள குறை சொல்லலை. பட் அவங்களும் அந்த கடவுளை நம்புறதுனால தானே எந்த ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியாக, எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப தொழில்நுட்ப ரீதியாக பெரிய டாக்டராக இருக்கட்டும், அவங்க ஒரு ஆஸ்பத்திரியில் கூட ஒரு கடவுளை கண்டிப்பாக அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு விநாயகப் பெருமான் இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரி இருக்காது. சின்னதாக ஒரு விநாயகப் பெருமான் அந்த ஒரு ஆஸ்பத்திரியில் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல் எந்த கிளினிக் வேணாலும் போங்களாம், அவங்கவுங்க மதம் சார்ந்த ஒரு கடவுளை கண்டிப்பாக அங்கே வச்சுருப்பாங்க. கடவுளே இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு டாக்டர் நினச்சிருந்தா அந்த கடவுள் ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே பெரியார் ஃபோட்டோவையோ, இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மற்ற மனிதர்கள் ஃபோட்டோவையோ, இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் ஃபோட்டோவையோ வைக்கலாம்ல. ஆனால் அந்த டாக்டருக்கே தெரியுது நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறனால தானே அவங்க நம்புகிற ஒரு கடவுளை வைக்கிறாங்க. அதே போல் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மகா மேதைகள்லாம் அவங்க நான் அப்பன் இல்லாமல் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறதெல்லாம். நான் அப்பனே இல்லையா, நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட மனநிலையும். அதுலேயும் தான் சார்ந்த மதத்தை கேவலமாக பேசுகிற மனிதர்கள் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புனா எப்படி இருக்குமோ அதே போல் தான் தன் மூஞ்சில் தானே காரி துப்பிக்கிற கதை தான் இதெல்லாம். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மாமேதைகள் வீட்டில் பார்த்தா அனைத்து கடவுளையும் குழுவாக வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு முறை கடவுள் இல்லைன்னு வெளியில் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது 1008 முறை கடவுள் ஜபிக்கப்படுகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் ஒரு நபர் கடவுள் இல்லைன்னு எத்தனை முறை வீர முழக்கம் விட்டாலும் அத்தனை முறைக்கு ஒரு முறைக்கு 1008 முறை வீதம், அத்தனை 1008 முறை உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்கார், கடவுளை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டுட்ருப்பாங்க. கடவுள் இல்லைன்னு கூவுறதுனால கடவுள் உங்களுக்கு
உங்களை பழி வாங்க போகிறதும் கிடையாது. கடவுள் இருக்கார் அப்படின்ட்டு தம்பட்டம் அடிக்கிறனால கடவுள் அள்ளி கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது. அதை தான் நம்ம கடவுள்னு கும்பிட்றோம். அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பண்ணுற தவறெல்லாம் நம்மளோட வாரிசுகள் மூலயமா கர்மாவை பதிவு பண்ண தான் போகுது. அதனால் கடவுள் இருக்குது அப்படின்னு முழக்கமிட்டால் மோட்சம் கிடைக்க போகிறதும் கிடையாது. கடவுள் இல்லைன்னு தம்பட்டம் அடித்து தாறுமாற விமர்சனம் பண்ணால் அவங்கள நரகத்தில் தள்ள போகிறதும் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே மனிதர்கள் தான், எல்லாமே கடவுளோட குழந்தைகள் தான். அம்மாவுக்கு எப்படி அம்மாவை வச்சாலும் அம்மா சோறு போடுவாங்க, அம்மாவை கும்பிட்டாலும் அம்மா சாதம் போடுவாங்க. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது பிரபஞ்சம் சக்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கால சூழலுக்கு தகுந்த மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லி கூவுறதுக்கு ஒரு விதமான பரிசு தொகையை கொடுப்பாங்க. அதே போல் கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு ஒரு விதமான பரிசு தொகை இல்லை, ஒரு விதமான ஆன்ம பலம் கிடைக்கும். அதுதான் பரிசு. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க முஸ்லீம்னு ஒரு கடவுள் இருக்கார், அதாவது முஸ்லீம் மதம்னு ஒரு மதம் இருக்குது, அதுக்கான கடவுள் இருக்கார். நபிகள் நாயகம்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்புகிறாங்க. கிறிஸ்டின்னு ஒரு மதம் இருக்குது, அதுக்கான கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இந்து நாட்டில் இருந்துக்கிட்டு இந்து மதத்தில் இருந்துக்கிட்டே இந்துன்னு ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிறத நம்ப மாட்டுறாங்களா நடிக்கிறாங்களான்னு தெரில. இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு, என்ன நடைமுறை, என்ன பழக்க வழக்கம், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போது முஸ்லீம் ஊற்றுற கஞ்சி இனிக்குது, கிறிஸ்டின் போடுற அப்பம் இனிக்குது, இந்து மதத்தில் போடுற உணவு கசக்குதா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் போய் பாருங்கள், கடவுள் படம் அப்படியே விதவிதமாக மாட்டி வச்சு அழகு பார்ப்பாங்க. அதனால் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏன் இருக்கீங்க? நீங்கள் ஒரு முஸ்லீமாவோ ஒரு கிறிஸ்டினாவோ மாறிட்டு போயிருங்க. எதுக்கு அப்புறம் இந்து மதம் தான் இல்லை, இந்துன்னு ஒரு மதம் இல்லை, இந்துன்னு ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எதுக்கு இந்து மத சர்டிஃபிகேட் உங்களுக்கு? நீங்கள் சர்டிஃபிகேட்டை நான் கிறிஸ்டினாக மாறிக்கிறேன்ட்டு கிறிஸ்டின் மதத்தில் மாறிங்க, இல்லை முஸ்லீம் மதத்தில் மாறிங்க. யார் வேண்டாங்கிறவங்கள யாராச்சும் பிடிச்சி தடுக்கிறாங்களா நீங்கள் மதம் மாறாதீங்கன்னு? மாறிட்டு போங்க, முஸ்லீமாக மாறிட்டு போங்க, இல்லை ஒரு கிறிஸ்டினாக மாறிட்டு போங்க. இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னா, இந்து கடவுள் இல்லை அப்படின்னா, கடவுளை அவமானப்படுத்துபவர்களும் அவமதிப்பவர்களும் காலத்தால் அழியப் போகிறார்கள் என்று அர்த்தம். இதற்கு எத்தனையோ கதைகளும் புராண கதைகளும் மகாபாரதமும் இராமாயணமும் இதிகாசங்களும் எடுத்து கூறுகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லும் 1% மக்கள், கடவுள் இருக்குது என்று நம்பும் 99% மக்கள். இதில் யார் அறிவாளிகளாக இருப்பார்கள் என்பதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரே ஒரு கல் இருந்தால் கூட அது நம்ம பதம் பார்த்துரும். அதனால் இந்த களை எடுப்போம். பல்லை பதம் பார்க்கும் களை எடுப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.